சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய அரசு என பேசிய பெண் அதிகாரிக்கு பாஜக ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு என்பது அரசியல் நோக்கத்தில் அமைந்த சொல் என பாஜக தரப்பில் பேசிய நிலையில் பெண் அதிகாரிக்கு ஆதரவாக சில விவசாய சங்க நிர்வாகிகள் குரல் கொடுத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பளுக்கலில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட்டிற்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தையொட்டி விளவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டியதற்காக தாரகை கத்பட்டிற்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளனர். முதுமலை வனப்பகுதியில் தொடர் மழையால் பச்சை பசேல் என காணப்படும் நிலையில் கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த யானைகள் கூட்டம் மீண்டும் திரும்பியுள்ளன. மசினகுடியிலிருந்து மாயார் செல்லும் சாலையை 2 குட்டிகளுடன் ஒரு யானை கூட்டம் பாதுகாப்பாக கடந்தது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு யானை ஒரு தலைவனைப் போல மற்ற யானைகள் அனைத்தும் பாதுகாப்பாக சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்லும் வரை காவல் காத்தது. இது பலரையும் ரசிக்க வைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.